புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். புடலங்காய் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பாசிப்பருப்பு. புடலங்காய் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து தோல் எடுத்தோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும். இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. நல்லா எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விதையை எடுத்துடணுங்க. பாருங்க, புடலங்காய் விதை இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, ஒரே அளவாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். குக்கரில் வச்சுக்கோங்க. பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா அலசிடணும். ஒரு அலசு இந்த காய் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, தண்ணி தேவையான அளவாக ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா அரைச்சி போடணும். மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு ஸ்பூன். வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகாய் 2 போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் போல போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினோன்னு நல்லா மசாலா அரைச்சிக்கோங்க. மசாலா அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. தாளிப்புக்கு 2 உளுந்து, கடுகு, பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கோம். எண்ணெய் அளவாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு. பாருங்கள், காய், பருப்பு, தக்காளி எல்லாம் போட்டால் வெந்துருச்சு. எண்ணெய் காயுது. கடுகு, உளுந்து போட்டுக்கோங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. இந்த மசாலா அரைச்சி தாளித்தோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. கலந்துட்டுக்குங்க. புடலங்காய் கூட்டு ரெடி. புடலங்காய் கூட்டு ரெடி. பாருங்கள், சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி.